ஒரு வேலை எல்லாம் சமைச்சு வச்சிட்டோம். ஸ்டெல்லா அதில் வரேன்னு சொன்னா அக்காவ், பிரின்சி அக்காவ், சமைச்சிட்டீங்களா? காசு எல்லாம் 100 ஆயிடுச்சு உனக்கு. இப்பதான் நினைச்சேன். என்னக்கா குரல் மட்டும் கேக்குது, உங்களை ஆளே காணோம். அடுக்கலையில தான் இருக்கேன். வா ஸ்டெல்லா. வரேன்க்கா வரேன்க்கா. அக்கோ நல்லா சமைச்சிருப்பீங்க போல. வாடை வந்து 7 தெருவு தாண்டி வருது. ஸ்டெல்லா எப்ப பார்த்தாலும் உனக்கு வம்பளுக்குறது தான் வேலை. நான் சும்மா சாம்பாரும் உருளைக்கிழங்கு தான் பண்ணேன் ஸ்டெல்லா. அது சாம்பார் உருளைக்கிழங்குமா? என்னக்கா நீங்க சமைக்கிற வாடை சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி இருந்துச்சு. என்னக்கா பொசுக்குன்னு சாம்பார் உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டீங்க? சும்மா ஈட்டி, யார் வீட்லயாவது சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி வச்சுட்டா மோப்பம் பிடிச்சிட்டே வந்துருவா இங்கதான் இருக்கும் அப்படின்னு. நான் சும்மா சாம்பார் தான் வச்சேன். சிக்கன்னா யார் எடுக்க போவா அந்த வெயில்ல? லீவா இருந்தா உங்க அண்ணன் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப யார் இருக்கா? அவளுக்கும் லீவு கிடையாது. பிள்ளைல ஸ்கூல் போயிடுச்சு. இன்னும் 4 எடுத்து சிக்கன் செஞ்சு தரேன். இப்போதைக்கு சாம்பார் சாப்பிடலாமா? அக்கா இப்படி ஏமாத்திட்டியே. நானே எங்க வீட்ல இருந்து வர ஸ்மெல்ல பார்த்தா நல்லா தான் சமைச்சு வச்சிருக்காங்க போல. சாப்பிட வர சொல்லிட்டான்னு காரணம் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன் வெறும் வயிற்றுல. நீங்க சாம்பாரை போட்டியலக்கா, எப்போதும் சாம்பார் தானா? என்னத்த பண்றது? சரி பசிக்குது வயிறு, வைங்க வைங்க. சரி சொல்லா ரொம்ப சலிச்சுக்காத. ஞாயிற்றுக்கிழமை வராமே போகுது. அப்போ உனக்கு சமைச்சு நல்லா விருந்தா வைக்கிறேன். இப்போதைக்கு இதை சாப்பிடுவியா? எனக்கு வாச்சிருக்கிறது சாம்பார் உருளைக்கிழங்கு. என்ன பண்றதுக்கா? சரி வைங்க. ஸ்டெல்லா இங்க உட்காருறியாமா இல்ல ஹால்ல போய் உட்காந்து சாப்பிடுவோமா? ரொம்ப புழுக்கமா இருக்குக்கா. மரத்துல உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, வரீங்களா? சொல்றது கட்டுதானடி. ஆனா இப்ப மணி 2 மணி தானே ஆகுது. வெயில் இன்னும் பொழந்து கட்டுதே. ஆமா மறந்துட்டேன்க்கா. நான் என்னமோ ஈவினிங் நினைச்சிட்டேன். நான் இப்ப சொல்றேன் வெயில் நல்லா தான் இருக்கு. சரி இங்கே போடுங்கக்கா, இங்கே சாப்பிட்டுருவோம். சரிம்மா நீ போய் ஹால்ல போய் உட்காரு. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அக்கா ஆகட்டும் ஆகட்டும், நம்ம ஹால்லாம் வேணாம், இங்கே போடுங்க. சரிலா உட்காந்து இவ்வளவு ஆயிட்டு இருக்கியா? நான் கூட நிக்கிறேன்னு நினைச்சேன். சரிக்கா ஊரு பசிக்குது, சாப்பாடை போடுங்க. ஒரே கதை பேசிட்டு இருக்காம. போடுறேன். இல்ல சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளே ஏமா நீ இப்படி வந்து ஏறி உட்காந்துருக்க அடுப்படி மேல? நான் வேற ரொம்ப வளர்ந்து தொலைஞ்சிட்டேன்னா குனிஞ்சு உட்காந்து திங்க முடியாதுக்கா. அப்படி தின்னா வயிறு டக்குன்னு ஃபில் ஆயிரும். அப்புறம் நிறைய சாப்பிட முடியாது. நீங்க வேற ஒருவனே கேட்டுட்டு இருக்காங்க. வைங்க சோற போடுங்க. அதுக்காரி நீ சரியான பிளான் காரி தான். நல்லா பிளான் போட்டு தான் வந்திருக்க. அங்கதான் இருக்கு சாப்பாடு. இது வரேன். நீங்களும் வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடுமாக்கா ஃபர்ஸ்ட், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். உன்ன மாதிரியா மேலே ஏறி நான் சாப்பிட்டு சொல்றேன். எனக்கு நான் ஹைட் எட்டாது. நீ சாப்பிடு. அக்கா சாம்பாரே கறிக்குழம்பு மாதிரில இருக்கு. நல்லா வச்சிருக்கீங்களே. சாப்பாடு சூப்பரா இருக்கு. உருளைக்கிழங்கு தான் சிக்கன் மாதிரியே இருக்கு. அதான் எனக்கு அப்படி ஸ்மெல் வந்திருக்கும் போல. சூப்பரா இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எதுக்குமா செல்லா? ஒழுங்கா நல்லபடியா சாப்பிடுமா. அப்புறமா பேசிக்கலாம். சாப்பிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கான். செல்லா அழுகுற சாப்பிடும் போது. எப்படி என்னை பாசமா நீங்க பாத்துக்கிறீங்க. சாப்பிட வச்சு அழகு பாக்குறீங்க. என் மாமியாவும் தான் இருக்கு. நான் சாப்பிடும் போது நல்லா கொட்டிக்கிறேன். எல்லாத்தையும் அவளே சாப்பிடறான்னு திட்டிக்கிட்டே இருக்கும்க்கா. அதான்க்கா அழுகுறேன். ஏமா இப்ப நினைக்கிற? எல்லா மாமியாவும் அப்படித்தான். என்ன பண்றது? நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலுமே நிறைய சாப்பிடுற மாதிரி தான் தோணும். அது உன்னோட கேரக்டர் அப்படிதான். விடு நீ ஒழுங்கா சாப்பிடு. நல்லா சாப்பிடணும். சாப்பிட போறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. சும்மா இரு. சரிம்மா போய் ஹால்ல போய் உட்காந்துரு. நான் அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நானும் சாப்பிட்டு வரேன். சரிக்கா நீங்க நல்லா சாப்பிட்டு வாங்க. பாத்திரத்தை கழுவுவாக்கா? ஐயா வேணாமா, நானே கழுவிட்டேன். நீ போய் உட்காந்து டிவியை பார்ப்போம். என்னது எந்த சேனலுமே வர மாட்டுது. நம்ம டிவி பார்த்தா அவங்களுக்கே பிடிக்காது. கேபிள பிடிங்கி போட்டாங்க போல. எப்போதுமே இதே பொழப்பு தான். சரி நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூங்கி எந்திரிப்போம். யாரு பாது லைட்ட போட்டது? இப்பதான் கொஞ்சம் கண்ணு அசன்னேன். 2வது உலகத்துக்கு போனேன். 3வது உலகத்துல காலை வைக்கும் போது லைட்ட போட்டாங்களே. நல்லா இருக்கீங்களா? எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நீ தான் லைட்ட போட்டியோ? ஆமாத்த, நான் இப்பதான் ஸ்கூல் விட்டு வந்தேன். அதான் வீடு இருட்டா இருந்துச்சு. அதான் லைட்ட போட்டேன். அப்படியா மக்கா? நல்ல வேலை ஸ்கூல் விட்டு வந்தோட பேக்கை தூக்கிலே வீசுவ எப்போதும். நல்ல வேலை நான் வேற படுத்து கிடந்தேன். நல்ல வேலை பேக்கை தூக்கி வீசாம போனியே. வீட்டுல தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அங்கேயே வச்சுட்டேன். ரொம்ப வெயிட்டா இருந்துச்சுன்னு. நல்லா கொஞ்சமா தான் இருக்கும் புக்கு. அதனால டக்குன்னு தூக்கி வீசுனேன். ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இல்லைன்னா நீங்க செத்திய. அப்படியா? நல்ல வேலை. அவங்க புக்கு நிறைய கொடுத்தது என்னோட நல்லது தான் போல. அந்த வேலை என்னை காப்பாத்திட்டாங்க. போ. என்னடி ஸ்கூல் விட்டு வந்ததோட அத்தையும் மருமகளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன சொல்லுங்களேன். நானும் சிரிப்பேன்ல. இல்லக்கா அதையும் கேக்குறிய. நீங்க வந்து ஹால்ல போய் டிவி பார்க்க சொன்னீங்களா? நான் டிவியை போட்டு பார்த்தா டிவியில கேபிள பிடிங்கி விட்டாங்க. சரி நம்ம நல்லா சாப்பிட்டுருக்கோமே, சரி கொஞ்ச நேரம் உறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறங்குனேன். நல்லா உறங்கிட்டேன்க்கா. உறங்கினதுக்கு அப்புறம் யாரும் மூஞ்சி லைட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாருன்னு டக்குன்னு முடிச்சு பார்த்தா நம்ம நிலா பாப்பா லைட்டை போட்டிருக்கா. ஏன் நீ லைட்டை போட்டுன்னு கேட்டா, வெளிச்சமா இல்லாட்டா அதான் வெளிச்சத்துக்காக லைட்டு போட்டேன்னு சொன்னான்.
அதான்க்கா முன்னாடிலாம் பேக் வந்தோட தூக்கி தூக்கி சோஃபால தானே வீசுவா. என்னமோ நல்ல நேரம் இன்னைக்கு என் சோஃபால வீசல. அதுதான் கேட்டுட்டு அப்புறம் என்னாச்சுல நல்லவேளை உன் மூஞ்சில எதுவும் போடல இல்ல பேக்க? இல்லக்கா நல்ல வேலை புக்கு நிறைய கொடுத்துருக்காங்களாமே, அதனால தூக்க முடியாம அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா. அப்படியா? சரி சரி நல்லதுதான். அதான் உன் மேல விட்டு எரிஞ்சிருப்பா பாவம் நீ. ஏய் என்ன டீ நிலா நீ மட்டும் வந்திருக்க? அவன் எங்க நிலா நீங்க பையன் எதுக்கு ஏன்ட்ட கேட்கிற? அவன் என்ன ஏன் கூட வருவான்? அவன் பசங்க கூட ஊர் சுத்தி எப்ப வருவானோ? சரி வாய் ஓவரா நீளுது, வாயை புடிச்சு வச்சு தச்சு வச்சிருவேன். இன்னும் ஓவரா பேசுற ஓ மகன். ஏன் மகனா உனக்கு தம்பி இல்லையாடி? நீ தாண்டி அடிச்சு குடிச்சு இழுத்துட்டு வரணும். நீ வேற அவனை சின்ன பிள்ளையா அடிச்சு இழுத்துட்டு வரதுக்கு? அது எருவ மாடு மாதிரி இருக்கு, அதோட சேர்ந்துருக்கணும் 2 கேங்கு. அதுங்க வேற தொல்லை தாங்க முடியல. சும்மா எங்க தம்பி எங்க கேங்ல உள்ள இதை எதுக்கு அடிக்கிற எதுக்கு திட்டன்னு வேற சாவடிக்கிறாங்க. இல்ல அடிச்சு பிடிச்சி இருக்கிறதா என்னை கும்மிடுவாங்க கும்மி. போங்க 2 பேருக்கு இதே வேலை தான். சண்டை வந்தாச்சா என் உசுரை எடுக்க போறிய? இன்னும் 4 மணி ஆகுது, இனிமே 9 மணி வரை என் உசுரை எடுத்துருவிய. அப்ப இங்க வராம இப்ப எங்க போவா? வேணா ஹாஸ்டல்ல சேர்த்து விடு, நான் பாட்டு ஹாஸ்டல்லே படிச்சுக்கிறேன். வர ஆகலாமே. இப்ப எங்க வராத? அப்ப எங்க போவாங்க? வாய் நீளுது. அரைஞ்சிட்டியா? ஏமா நேத்து நைட்டு தான் அரைஞ்சனா, இப்பயுமே அரையிற? உனக்கு எப்ப பார்த்தாலுமே அரைஞ்சிட்டே இருக்கு. இல்ல அப்பாட சொல்லி கொடுக்குறேன். ஏன்க்கா பிள்ளைகளை அடிக்கிற? அவளுக்கு இல்லாத நேரத்துல பாசமா கொட்டுற என்கிட்ட. என் பிள்ளைகள் நீ இப்ப அடிச்சு கொள்ற. பாவம்க்கா அடிக்காதுக்கா, பிள்ளைகள் பாவம். அம்மானு ஒரு பயம் கூட கிடையாது, எதுக்கு பேசிட்டு இருக்கா? அது எல்லாமே அவரை சொல்லணும். அவர் கொடுத்த செல்லம் தான். அவனை மட்டும் நல்லா கண்டிச்சு வளர்க்கறது. இவளுக்கு கூட ஒரே செல்லத்தை கொடுக்குறது. அப்படி அடிச்சுதான் வளர்க்கணும். உன் தடி வாங்குறதுக்கு நான் வாடன்ட்டே திட்டு வாங்கிக்கலாம் போல. ஒழுங்கு மரியாதை நான் ஹாஸ்டல்ல சேர்த்து இருக்கவே எனக்கு பிடிக்கல. பாத்தியா செல்லா? அடிக்காதன்னு சொன்ன பாத்தியா? இவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு திமிரா பேசுறான்னு பாத்தியா? வரட்டும் அப்பா, எல்லாத்துக்குமே நம்ம எதுவும் சொன்னா நம்மளை கேட்பாரு. அவரே வந்து கேட்டுக்கட்டும். நிலா நீ போமாக்கா, நீ ரூமுக்கு போ. ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்துமாக்கா. அவங்க அம்மா அப்படித்தான். அக்கா அவ போயாச்சு. இன்னும் என் மூஞ்ச வச்சுட்டு இருக்க எப்படி? சும்மா சாதாரணமா வச்சுக்கோ அக்கா. அவ சின்ன பிள்ளைத்தனமா இருக்கா. அதுக்கு ஏன்க்கா அடிக்கிற இது பண்ற? பாசமா தான்க்கா பேசி திருத்தணும். அண்ணன்ட்டு சொல்லாத, விட்டுரு இப்படியே. எனக்கு மட்டும் அவளை அடிக்கணும்னு ஆசையா இல்ல. அவ சொல்லு பேச்சு கேட்க மாட்டா. எதா இருந்தாலும் ஏத்து பேசிக்கிட்டே இருக்கா. அதான் எனக்கு கவலையா இருக்கு. நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறேன்னு சொல்றான். 15 வயசாயிடுச்சு. இன்னும் 3 வருஷம் 4 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வேற கொடுக்கணும். நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னத்தமா போங்க.